أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமை சார்பாக ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியாக மக்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த ரமலான் மாதத்தில் நேரங்களை செலவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இதுல மக்கள் கடந்த வருடங்கள் நடத்தியதுல நம்ம சமூக வலைத்தளங்கள்ல போட்ட இந்த செய்தியையும், அதே மாதிரி ரமலான் மாதத்துல ஒளிபரப்பு செய்யப்பட்ட அந்த சஹர் நேர நிகழ்ச்சியை டிவி வாயிலாக பார்த்த மக்களும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதை பார்த்து பயனடைந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதன் மூலம் மக்களுக்கு நம்ம இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த தகவல்களை அவர்களிடத்துல சொல்லி அவர்களுக்கு இன்னும் அவர்களை மார்க்க விஷயத்துல ஆர்வப்படுத்துகிறோம் என்பது நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த நிகழ்ச்சி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எப்படி சஹாபாக்கள் கேள்விகள் கேட்ட அந்த மார்க்கத்தை பெற்றார்களோ அதுபோன்று இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் நடத்த வேண்டும். மக்களிடத்துல கேள்வியை கேட்பதன் மூலமாக அவர்கள் அதை பதில் சொல்வதன் மூலமாக காணக்கூடிய அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கு பல மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். அஷம்ஸ் அணியினர், சொல்லுங்க ஜி, எங்க இருந்து வந்திருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஞ்சை வடக்கு மாவட்டம் வழுத்தூர் கிளை சார்பாக ஏ முகமது கவுஸ். எம் அப்துல் ரஹ்மான். எம் அப்துல் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரெமிஜா கனி. அத்தக்பீர் அணியினர், சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஞ்சை வடக்கு மாவட்டம் பசுபதி கோயில் கிளையில் எம் அயூப் கான். காலித். ஏ ஹாஜ்ரா. ஏ சர்மிளா பானு. அத்தாரிக் அணியினர், உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநெறிக்கில இருந்து வரும் முகமது சுலைமான். ஐஷ். அப்துல்லா. ரசீகா. தன்சீம். ஓகே. அர் ரஹ்மான் அணியினர் அறிமுகப்படுத்திக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருச்சி மாவட்டம் சீனிவாசன் அரைக்கலை. என்னுடைய பேர் இஸ்மாயில் அலி. ஆயிஷா பானு. லரிஃபா யாஸ்மின். ரிஃபா ஷீரின். ஆகிஃபா நௌஷின். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எல்லாம் தயாரா இருக்கீங்க, சென்றலாமா? அல்ஹம்துலில்லாஹ். முதல் சுற்றுக்கு சென்றலாமா? யார் சரியான பதிலை சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மதிப்பெண்ணை எடுத்து முன்னணியில செல்றாங்க அப்படின்றதுக்கு ஒன்றை சொல் பைத் வெல் என்ற முதல் சுற்று உங்களுக்கு அங்க டிஸ்பிளேல காட்டப்படும். கேள்விகள் கேட்டு அதுல ஆப்ஷன் இருக்கும். நிதானமா உங்களுக்கான நேரமும் கொடுக்கப்படும். அந்த நேரத்துல மஷ்ரா செய்து நீங்க என்ன பண்ணலாம், அதை சரியான பதிலை தேர்வு செய்யலாம். இதுல முதலாவதாக ஒன்றை சொல் பரிசை வெல் என்ற முதல் சுற்றுல முதல் கேள்வியை அஷம்ஷே அணியினருக்காக உங்களுக்கான கேள்வி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை இரவுகள் அல்லாஹ் வாக்களித்தான்? ஆப்ஷன் ஏ 35 இரவுகள், ஆப்ஷன் பி 40 இரவுகள், ஆப்ஷன் சி 10 இரவுகள், ஆப்ஷன் டி 31 இரவுகள். உங்களுக்கான நேரம் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 40 இரவுகள். 40 இரவுகள். 30 செகண்ட்ல 20 செகண்ட்லயே நம்ம இருக்கும் போதே சொல்லியாச்சே. நல்ல கான்பிடண்டா கிளிக் பண்ணிடலாமா? டைம் இருக்கு, இன்னும் 10 செகண்ட் இருக்கு. ஓகே தானா? சரியான பதிலா என்பதை பார்ப்போம். ஆப்ஷன் பி 40 இரவுகள். அல்ஹம்துலில்லாஹ். சரியான பதில். சரியான பதிலை சொல்வதன் மூலமாக முதல் சுற்றுல 50 மதிப்பெண்ணை எடுத்திருக்கீங்க. அடுத்ததாக அத்தக்வீர் அணியிற்கான கேள்வி. மக்கா வெற்றியின் போது காபாவின் சாவியை கொண்டு வருமாறு யாருக்கு நபிகளார் உத்தரவிட்டார்கள்? ஆப்ஷன் ஏ உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் பி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் சி
உசாமா பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆப்ஷன் டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. மக்கா வெற்றியின் போது காபாவின் சாவியை கொண்டு வருமாறு யாருக்கு நபிகளார் உத்தரவிட்டார்கள்? உங்களுக்கான ஆப்ஷன் அங்க திரையில காட்டப்படுது. ஏ ஏ உசாமா பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. கரெக்டா? உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. சரியான பதில் தானா என்பதை பார்க்கலாமா? சரியான பதில். அல்ஹம்துலில்லாஹ். முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி தப்பா சொல்லிட்டீங்க, நல்லா யோசிங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் கரெக்டாக நான் எடுக்கிற முடிவு படித்ததில் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற அடிப்படையில் கான்ஃபிடென்ட்டாக வெற்றி பெற்றிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக முதல் சுற்றுல ஒன்றை சொல் பரிசை வெல் என்ற இந்த சுற்றுல அத்தாரிக் அணியினருக்காக மலட்டு காற்றின் மூலம் எந்த சமுதாயத்தை அல்லாஹ் அளித்தான்? ஆப்ஷன் ஏ ஆது சமுதாயம், ஆப்ஷன் பி சமூது சமுதாயம், ஆப்ஷன் சி லூத் சமுதாயம், ஆப்ஷன் டி மதியன் வாசிகள். உங்களுக்கான நேரம் ஆது சமுதாயம். எங்களுக்கு நேரமே வேண்டாம், நாங்க அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இருக்கிறோம் அப்படின்ட்டு அப்படி ஒரு குழந்தைத்தனமான குரல்ல உடனடியாக பதில சொல்லியிருக்கிறாங்க. நேரம் இருக்கு. வாப்பாட்டு கேட்டாச்சா? கரெக்டான பதில் தானா? சொல்லி கொடுத்தாங்களா? கான்பிடென்ட் பக்கா? பார்த்துடலாமா? தப்பாயிடுச்சுன்னா போயிடும். ஆது சமுதாயம் என்பது சரியான பதிலாக சொல்லி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். 51வது அத்தியாயத்துல 41, 42வது வசனத்துல அதை பார்க்கலாம். ஆது சமுதாயத்திடம் படிப்பினை உள்ளது. அவர்களுக்கு எதிராக மலட்டு காற்றை நாம் அனுப்பிய போது அது எந்த ஒரு பொருளின் மீது பட்டாலும் அதை மக்கியதை போல ஆக்கிவிடும். அந்த காற்று பட்டுச்சுன்னா ஒன்னும் எந்த பொருளும் தேராது. அந்த அளவுக்கு ஒரு காற்றை அல்லாஹ் கொடுத்து அந்த சமுதாயத்தை அழித்தான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுறான். அடுத்ததாக முதல் சுற்றுல இறுதியாக அர் ரஹ்மான் அணியினருக்கான கேள்விகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் குபாவிற்கு எந்த நாளில் செல்லும் வழக்கம் முறையை கொண்டிருந்தார்கள்? ஆப்ஷன் ஏ புதன்கிழமை, ஆப்ஷன் பி வெள்ளிக்கிழமை, ஆப்ஷன் சி திங்கட்கிழமை, ஆப்ஷன் டி சனிக்கிழமை. ஆப்ஷன் டி சனிக்கிழமை. ஆப்ஷன் டி சனிக்கிழமை. நாங்களும் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. அவங்க என்ன செகண்ட சீக்கிரம் சொல்றது, நாங்களும் சொல்லுவோம். யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்ற அடிப்படையில் கவுண்டர் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சரியான பதில் தானா என்பதை பார்க்கலாம். சரியான பதில் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் திரையில பார்த்துருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு எந்த நாளில் சென்றார்கள் என்று கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை அளித்திருக்கிறாங்க. சனிக்கிழமை. புகாரியில 1193வது ஹதீஸாக பார்க்க முடிகின்றது. முதல் சுற்றுல அனைத்து அணியினருமே 50 மதிப்பெண்ணை எடுத்து எல்லாம் சரிசமமா இருக்கு. அடுத்து இந்த இரண்டாவது சுற்று கொஞ்சம் விறுவிறுப்பா போகும்னு நினைக்கிறேன். இரண்டாவது சுற்றுல யார் முன்னணி பெற போறா, இல்ல இதே மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குமா, இதே மாதிரி டஃப் கொடுப்பாங்களா என்பதை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது சுற்று விடுபட்டதை கண்டுபிடி. அதுதான் இதற்கு 100 மதிப்பெண். டக்குன்னு லீடிங்ல போயிடலாம். யாராவது சொல்லாம விட்டுட்டாங்க, நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா லீடிங்ல போறதுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ள ஒரு சுற்று. அதை பயன்படுத்தி சரியான முறையில் என்ன பண்ணுங்க, பதில் அளிக்கலாமா? இந்த கேள்விக்கான முதல் வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்காக. முதல் கேள்விய அல்லாவை விட அதிகம் டேஷ் வேறு எதுவும் இல்லா, அதனால் தான் மானக்கேடான செயல்களில் வெளிப்படையானவை அந்தரங்கமானவை அனைத்திற்கும் அல்லாஹ் தடை விதித்துள்ளான். உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு.
அல்லாஹ்வை விட அதிகம் அறியக்கூடியவன், மறைவானதை அறியக்கூடியவன் வேறு எவரும் இல்லை. அதனால்தான் மானக்கேடான செயல்களையும் வெளிப்படையானவையும் அந்தரங்கான அனைத்தையுமே அல்லாஹ் தடை விதித்துள்ளான். ஓகே, சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். தவறான பதில். அடுத்து உங்களுடைய அந்த வாய்ப்பு அஷம்ஷ அணியிற்கு செல்லுது. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. ரோசமுடையவர். ரோஷமுடையவரா? ரோஷமுடையவர், அல்லாஹ்வை விட அதிகம் ரோஷம் உள்ளவர் வேறு யாரும் இல்லை. அதனால் தான் மானக்கேடான செயல்களில் வெளிப்படையானவை அந்தரங்கமானவை அனைத்திற்கும் அல்லாஹ் தடை விதித்துள்ளான் என்பதை சரியான பதிலாக சொல்லியிருக்கிறாங்க. 50 புள்ளிகள் அவர்களுக்கு போனஸாக கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கேள்வி, டேஸ் தவிர வேறு யார் தமது இறைவனின் அருளில் நிராசை அடைவார்கள் என அவர்கள் கூறினார்? அஷம்ஷு அணியினருக்காக இந்த கேள்வி. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. இறை நிராகரிப்பாளர்கள். இறை நிராகரிப்பாளர் என்பது தவறு. அடுத்து வாங்க, நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்பிக்கையாளர். நம்பிக்கையாளர் நேரம் இருக்க தவறு. இந்த வாய்ப்பு அத்தாரிக் அணியினருக்காக. டேஸ் தவிர வேறு யார் தமது இறைவனின் அருளில் நிராசையடைவார்கள் என கூறினார்? இறை மறுப்பாளர்கள். இறை மறுப்பாளர்கள். சரிதானா? தவறு. நேரம் முடிந்து விட்டது. உங்களுக்காக அந்த வாய்ப்பு, அர்-ரஹ்மான் அணியினருக்கும் அந்த வாய்ப்பு வந்திருக்கு. தெரியல. சரி, வழிகேடர்களை தவிர வேறு யார் தமது இறைவனின் அருளில் நிராசை அடைவார்கள் என அவர்கள் கூறினார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 15வது அத்தியாயத்துல 56 வசனமாக சொல்லி காட்டுகின்றான். 2வது கேள்வியில யாருமே சரியான பதில சொல்லாததன் மூலமாக யாருக்குமே இந்த பாயிண்ட் இல்ல. இந்த 2வது சுற்றுல 3வது கேள்விகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் படைப்பினங்களிலே மிக மோசமானவர்கள் யாரெனில் தங்களுடைய டேஸ் அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டவர்கள் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக இருக்கிறது. இந்த வாய்ப்பு அத்தாரிக் அணியினது. நபிமார்களின் வணக்கத்தலங்களை. நபிமார்களின் வணக்கத்தலங்களை, அடக்கத்தலங்களை. சரியான பதிலா என்பதை பார்ப்போம். சரியான பதில், நபிமார்களின் அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டவர்கள் என்று அஹ்மதுல 1599வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்கு சரியான பதிலை அளிப்பதன் மூலமாக அத்தாரிக் அணியினர் 100 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 2வது சுற்றுல 4வது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது சமூகத்தில் சில கூட்டத்தார்கள் இணை வைப்பாளர்களுடன் இணையும் வரை மறுமை நாள் வராது என சமூகத்தாரில் சில கூட்டத்தினர் டேஸ் வணங்கும் வரை மறுமை நாள் வராது. அத்தக்வீர் அணியினருக்கான இந்த கேள்வி. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது சமூகத்தில் சில கூட்டத்தார்கள் இணை வைப்பாளர்களுடன் இணையும் வரை மறுமை நாள் வராது என சமூகத்தாலில் சில கூட்டத்தினர் டேஸ் வணங்கும் வரை என்று கூறியிருக்கிறார்கள். மறுமை நாள் வராது. லாத்து உஸா. லாத்து சரியா? இல்லைன்னா வாய்ப்பு வேறாவது போயிடும். கரெக்ட் தானா? உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. தவறான பதில். உங்களுக்கான இந்த வாய்ப்பு அத்தாரிக் அணியினருக்காக. கேள்விய பார்த்துட்டீங்களா? திரும்ப சொல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
எனது சமூக முன்னோர்களையா? முன்னோர்களை தவறு. அடுத்த வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்காக. மன்னரைகளை வழங்கும் வரை. மன்னரைகளை வழங்கும் வரை. உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. பிளஸ் பதிலும் தவறானது. அடுத்த வாய்ப்பு அஷம்ஸ் அணியினருக்காக. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். 5 செகண்ட் தான். சிலைகளை தான். கரெக்ட் தானா? சரியான பதில காண்பீங்க. சிலைகளை வணங்கும் வரை மறுமை நாள் வராது. அபுதாவுதுல 3710வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிலைகளை என்பதுதான் சரியான பதில். இரண்டாவது ரவுண்டுல இறுதி கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லி புள்ளிப்பட்டியல்ல 50 மதிப்பெண்ணை கூடுதலாக போனஸாக பெற்று முதல் இடத்துல நீடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து மூன்றாவது ரவுண்ட் பதிலும் எழுத்தும் என்ற இந்த சுற்றுல பதில சரியா சொல்லிட்டு அந்த எழுத்துக்களை சரியான முறையில அடுக்கி விட்டால் அதற்கும் மதிப்பெண் கூடுதலாக கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்க ரெண்டுத்தையுமே பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நம்ம புள்ளிப்பட்டியல்ல மற்றவங்களை விட போட்டி போட்டு போகலாம். அத்தாரிக் அணியினருக்கான முதல் கேள்வியை திரையில பார்ப்போம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து வளர்த்த நபி யார்? ஆப்ஷன் ஏ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆப்ஷன் பி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆப்ஷன் சி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆப்ஷன் டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இலகுவான கேள்வி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். நாங்க எப்பவுமே எல்லா கேள்விக்கும் அடுத்தடுத்து டக்குன்னு அடிச்சிடுவோம். எங்களுக்கு 30 செகண்ட் ஏன் வச்சீங்க? இதுவே அதிகம் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்றாங்க, பதில்கள் ரொம்ப ஷார்ப்பா வந்துட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கான பதில் சரியா என்பதை பார்ப்போம். ஆப்ஷன் பி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்பது மிக சரியான பதிலாக இருக்கு. அல் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தில் 37வது வசனமாக இதை பார்க்கலாம். மரியமை அவரது இறைவன் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான், நல்ல முறையில் அவரை வளர்க்க செய்தான், ஜக்கரியாவை அவர்களுக்கு பொறுப்பாளராக்கினான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த பதில விரைவா சொல்லி அதற்கான முழுமையான மதிப்பெண்ணை பெறாங்களா என்பதற்கு அதை எடுத்து அடுக்கணும். யார் போறா? நீங்க வந்துருங்க, நீங்க போயிடுங்க. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. ரி ஜா கா யா வை நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கு. இன்னும் 15 வினாடிகள் தான் உள்ளது. எழுத்துக்கள் குறைவா வந்திருக்கு. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டது. பதில் அளித்த வேகத்துல எழுத்துக்களை தேடி எடுக்க முடியல. கொஞ்சம் குழப்பமா கிடக்குது. அது வேற நிறைய எழுத்துக்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு போல் தெரியுது. அடுத்த ரவுண்ட்ல விட்டதை பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். 3வது சுற்றுக்கான 2வது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்காக. அடக்கி ஆள்பவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆப்ஷன் ஏ அல் பாசித், ஆப்ஷன் பி அல் ராஃபி, ஆப்ஷன் சி அல் ஜப்பார், ஆப்ஷன் டி அல் கஃபார். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் பி டி. டி. ஆப்ஷன் டி அல் கஃபார் என்ற பதில சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, அடக்கி ஆள்பவன் தான். கரெக்ட் தானா? ஓகே, சரியான பதிலா சொல்லியிருக்காங்களான்றத பார்ப்போம். தவறான பதில். அல் ஜப்பார் என்பதுதான் சரியான பதில். இந்த பதிலுக்கான வாய்ப்பை மதிப்பெண்ணை எழுதிட்டீங்க. நீங்க உங்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு
அந்த எழுத்துக்களை விரைவா தேடி கொண்டு வந்து வச்சீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட தேரலாம். போங்க தம்பி, நீங்க போங்க, நீங்க வாங்கம்மா, நீங்க 2 பேருங்க நின்றுங்க. அத்தா எடுத்துட்டு வந்து கொடுக்க அமுச்சு விடுங்க, டக்கு டக்குன்னு வரணும். உங்களுக்கு நேரம் அல் ஜப்பார். நேரம் முடிந்துருச்சு. உங்களுக்கான இன்னும் 10 வினாடி தான் இருக்கு. ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஓடி வந்துருங்க. இன்னும் 4 செகண்ட் தான் இருக்கு. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டது. நமக்கான சோதனை இல்லை, காணோம், என்ன செய்யறது? அது அங்கதான் இருக்கும், ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு எழுத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. பதிலும் எழுத்தும் என்ற இந்த சுற்றுல 3வது கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்காக திரையில பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்ராஜ் பயணத்தின் போது 4வது வானத்தில் எந்த இறை தூதரை சந்தித்தார்கள்? ஆப்ஷன் ஏ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆப்ஷன் பி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆப்ஷன் சி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆப்ஷன் டி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. ஆப்ஷன் டி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஆப்ஷன் டி பதில் ரொம்ப விரைவா வந்திருக்கு. சரியான பதில் தானா என்பதை பார்த்துட்டு அதே வேகத்துல எழுத்துக்களையும் கொண்டு வந்து சேர்த்துறாங்களா என்பதை பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். சரியான பதிலான்னு பார்ப்போம். ஆப்ஷன் டி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது சரியான பதில். வாங்க, உங்களுக்கான அந்த எழுத்துக்களையும் தேடி எடுத்துட்டு வந்துருங்க. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. நாலு எழுத்து தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். எழுத்துக்களையும் கரெக்டா தேர்வு செய்து அடுக்கி முன்னாடி வச்சுட்டாங்க. இதன் மூலமாக இந்த சுற்றுல முழுமையான மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க, 100 மதிப்பெண்ணை. அல்ஹம்துலில்லாஹ். பதிலும் எழுத்தும் என்ற இந்த சுற்றுல இறுதியான கேள்வியாக அஷம்ஸ் அணியினருக்காக உங்களுக்கான கேள்வி திரையில. பெருமைக்குரியவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆப்ஷன் ஏ அல் முத்தகப்பீர், அல் பாசித், ஆப்ஷன் சி அஸ்ஸலாம், ஆப்ஷன் டி அல் ஜப்பார். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. பதில கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா 50 புள்ளி, பதில கரெக்டா தேர்வு செய்து எடுத்துன்னு வந்தீங்கன்னா கூட 50 புள்ளி, 100 புள்ளி கிடைக்கும் இந்த ரவுண்ட்ல. 100ஐயும் எடுப்பாங்களா இல்ல? யோசனை பலமா இருக்கு. உங்களுக்கான நேரம் முடிய போகுது. மைக்கில் சொல்லுங்க. பாசித். பி அல் பாசித் என்று சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதிலா என்பதை பார்ப்போம். தவறு. ஆப்ஷன் ஏ அல் முத்தகப்பீர் என்ற பதில்தான் சரியானது. அல் குர்ஆன்ல 59வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல பார்க்கலாம். அந்த 50 புள்ளியை தவற விட்டுட்டீங்க. இன்னொரு 50 புள்ளி கிடைக்குமான்னு பார்ப்போமா? வாங்க, நீங்க இங்க வந்துருங்க. 2 பேருக்கும் நீங்க வந்துருங்க. இன்னும் 25 செகண்ட் தான் இருக்கு. முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒரு எழுத்து வரணுமா?
என்னென்னவோ எடுத்து கொடுத்தமிச்சேன், எதிரா வந்துச்சு எதிரா வரலன்னு கேட்குறாரு. உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. கரெக்டா வந்திருக்கா? சரியான பதிலை விரைவா எடுத்துட்டு வந்து வைத்துருவாங்கன்னு பார்த்தா இறுதி கட்டம் வரைக்கும் போராடி கடைசி வினாடியில எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதன் மூலம் ஒரு 50 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. எனக்கு நானே என்ற இந்த சுற்று, 4வது சுற்றுல இந்த வட்டத்துக்குள்ள ஈஸி, டிஃபிகல்ட், மாடரேட், இலகுவானது அப்படின்ட்டு மீடியமானதெல்லாம் இருக்கும். நீங்க சுத்துற சுத்து அது எதுல நிக்குதோ, ஈஸியான கேள்வினா உங்களுக்கு ஈஸியா கொடுப்பாங்க. கஷ்டமான கேள்வி நீங்க தேர்ந்தெடுத்தா கஷ்டமான கேள்வி உங்களுக்கு வரும். எதை தேர்ந்தெடுக்கிறீங்கன்றத பார்க்கலாமா? எனக்கு நானே என்ற சுற்றுல முதலாவதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அணியினர் அஷம்ஷு அணியினர். வாங்க, உங்களுக்கான கேள்வியை தேர்ந்தெடுங்க. ஒரு 2 நாளைக்கு சுத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட், ஈஸி. ஈஸியான பதிலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கான அந்த ஈஸியான கேள்வியை திரையில பார்ப்போம். குர்ஆனில் உள்ள மிகப்பெரிய அத்தியாயம் எது? இவ்வளோ ஈஸியா கேட்ட கேள்வியை அதுக்கு தான் இவ்வளோ சுத்துனாரோ? ஆப்ஷன் ஏ சூரத்துல் யாசின், ஆப்ஷன் பி சூரா அல் பக்ரா, ஆப்ஷன் சி சூரா ஆல் இம்ரான், ஆப்ஷன் டி சூரத்துல் மாயிதா. அல் பக்ரா. அவ்வளோ ஈஸியா இருக்கிறதுனால உடனே சொல்லிடுறோன்ட்டாங்க. ஆப்ஷன் பி அல் பக்ரா என்ற பதிலை சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதிலான்னு பார்ப்போம். சரியான பதில் எனக்கு நானே என்பதை நான் தேர்ந்தெடுத்து வெற்றி பெறலன்னா எப்படிங்க வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி புள்ளிப்பட்டியல்ல மதிப்பெண்ணை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்காக. வாங்க, நம்ம சுத்துறது எங்கேயாவது போய் கஷ்டமா நின்று அது வேற இவர் வேற வீட்டில் அடிச்சாலும் அடிப்பாரோ அப்படின்னு பயப்படுறான். எது வருதுன்னு பார்ப்போமா? ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட். மாடரேட் வந்துருச்சா? மீடியமா கிடைச்சிருக்கோம். அவருக்கு ஈஸியா எல்லாம் கொடுத்துட்டான், நம்ம கொஞ்சம் மீடியமா கொடுத்துருக்கான். சரி, அவங்களுக்கான கேள்வியை பார்ப்போம். இன்றைய தினம் மக்களிடம் பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்தவர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆப்ஷன் பி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆப்ஷன் சி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆப்ஷன் டி இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. ஆப்ஷன் பி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஆப்ஷன் பி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று பதில சொல்லியிருக்கிறாங்க. சரியா என்பதை பார்ப்போம். நேரம் இருக்கு, யோசிச்சிட்டீங்களா? டைம் முடியல. சரியான பதிலா என்பதை பார்ப்போம். ஆப்ஷன் ஏ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று இருக்கு. உண்டு பருகி கண் குளிர்ச்சி அடைவீராக, நீர் எந்த மனிதரை ஏனும் பார்த்தால் நான் அளவிலா அருளாளனுக்காக நோன்பு நோற்க நேர்ச்சை செய்துள்ளேன். இன்றைய தினம் எந்த மனிதருடனும் பேச மாட்டேன் என்று கூறி விடுவீராக என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக அல் குர்ஆன்ல 19வது அத்தியாயம் 26வது வசனமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. தவறான பதில சொல்லிட்டீங்க, பிரச்சனை இல்லை. அதன் மூலம் நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? ஓகே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.